ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகே லீடர் தளபதி விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றிருக்காரு நம்ம நேரு ஸ்டேடியமில். அவர் கூட சேர்ந்து இப்போதைக்கு ஒரு 9 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எம்எல்ஏஸ் வந்து சட்டசபையில் வந்து இது வந்து பதவி ஏற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெயின் பொலிட்டிக்கல் லீடர்ஸை போய் சென்னையில் இருக்கவங்க போய் பார்த்தாரு. சீமானு, அன்புமணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இந்த மாதிரி ஒரு சில மெயின் தலைவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வைகோ, இந்த மாதிரியான மெயின் தலைவர்கள்லாம் அவர் பார்த்தாரு. இன்னும் 1-2 பேர் மிஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து திருமாவளவன், அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள், அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி, மேபி அவங்களாம் நாளைக்கு பார்ப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது எனக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் வந்து இப்போ அவர் பார்த்துருக்காரு. ஸோ ஆக்சுவலாக மரியாதை நிமித்தமாக பார்த்துருக்காரு. இது வந்து அரசியல் ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு அத்தியாயம். அது மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே அவர் வந்து பதவி ஏற்றோடனே ஒரு இடத்துல வந்து சைன் பண்ணார். ஒரு 3 கோப்புகளில் ஒன்று வந்து 3 இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போதைப் பொருள் தடுப்பு சட்டத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அதுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் வைக்கணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வைக்கணும் போதைப் பொருள் தடுப்புக்கு அப்படின்ற மாதிரி 37 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 37 ஆஃபீஸ் வைக்கணுன்ற ஒரு சைனு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி ஸ்குவாட் அண்ட் டீம் அமைக்க போகிறேன்னாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெல்நேச்சியார் சிங்கப்பெண் திட்டம், அது என்னன்னா இந்த மாதிரியான வந்து பேட்ரோல் எப்படி நமக்கு மேல் பேட்ரோல் சர்வீஸ் ஜெனரலாக போலீஸ் பேட்ரோல் சர்வீஸ் இருக்கும், அந்த மாதிரி ஃபீமேலோட ப்ரொடெக்ஷனுக்கு பர்டிகுலராக வந்து வெல்நாச்சியார் படைன்ற ஒரு பேட்ரோல் சர்வீஸ் ஒன்று பண்ணப்படும். அது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். அது ஆக்சுவலாக அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அது புதுசு தான் அந்த கான்செப்ட். அது பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 500 யூனிட்டுக்கு மேலே கரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 யூனிட் வந்து கரண்ட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ள அந்த ஒரு கரண்ட் ஸ்கீம் மூணுமே ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்போட தான் உள்ள வராரு. இன்னைக்கு சட்டசபையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்கும்போது அவரோட எம்எல்ஏஸ்லாம் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. மெயின் வந்து எனக்கு அது ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேலம் தொகுதி எம்எல்ஏ தான் அந்த விஜய் தமிழன், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சல்யூட்லாம் போட்டார். அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நல்ல பதவியேற்பு நல்லா போச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ட்ரெஸ் கோடு தான். அவர் வந்து இந்த இதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவியேற்பு விழா வரும்போது அந்த பிளாக் கலர் கோட் பிளேசரில் தான் வந்தார். ஆக்சுவலி நேற்று சட்டசபைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பிளாக் கலர் கோட்டில் தான் வந்தார். இன்னொரு அந்த ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டுக்காக கூட வச்சுக்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அரசியல்வாதிகள் ஒரு எம்எல்ஏஸோ இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா அந்த ஒரு வெள்ளை வேட்டி சட்டை வருது, அதான் வந்து ஜெனரல் கான்செப்டாக இத்தனை வருஷமா இருந்தது. சில பேர் பிளாக் பேண்ட் போட்டு வருவாங்க, ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட். நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா கோட்டோட போட்டு ஒரு புது ட்ரெண்டாக இருக்கட்டும் மென் பண்ணுறாரு, இல்லை ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். அது ஒரு நல்ல விஷயம். உண்மையிலே எனக்கு இன்னைக்கு அவர் பார்த்து எல்லா தலைவர்களும் பார்த்ததே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெரிய அவர் வந்து பார்க்க போறாரு அடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் நார்த்தில் போய்ட்டும் நிறைய வந்து மோடி, அமித்ஷா, அப்புறம் சோனியா காந்தி இவங்களெல்லாம் இன்னொரு ஒரு 1 or 2 டேஸில் பார்க்க போறாருன்ற ஒரு நியூஸும் நான் கேள்விப்பட்டேன். ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காரு தடுப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய இடத்துல வந்து போலீஸ் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குட்கா, போதைப் பொருள் இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ரொம்ப இறங்கி ஒரு ஸ்குவாட் போட்டு இருக்கிற போலீஸே வேலை பார்க்க சொல்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரியான அந்த சிங்கப்பெண்கள் படையெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1 வீக்குள்ள அந்த பெட்ரோல் சர்வீஸும் ஆரம்பிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட் இது இப்போவே போட்டாங்க. இனிமேல் நமக்கு வர நெக்ஸ்ட் மந்த் பில்லேருந்து அந்த ஒரு 200 யூனிட் நமக்கு ஃப்ரீயாக தான் வரப்போகுது. இது கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு, ஒரு 75% மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தமிழ்நாட்டில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது எல்லாருக்கும் ஆமான எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பில்லு கண்டிப்பாக அதிகமாக தான் போகும். ஸோ ஜென்ரலாக இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்கீம் இன்னும் நிறைய நியூ ஸ்கீம்ஸ் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட அரசியல் அத்தியாயம் இப்போ ஒரு 2 டேஸ்ல வந்து ரொம்ப நல்லா நீட்டாக ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. எனக்கு கண்டிப்பாக இன்னும் சூப்பராக போகும். ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு நல்ல நியூ அரசியல், ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு மிக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க. நம்ம கட்சியில் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் தான். அப்படின்னும் போது கொஞ்சம் இந்த ஒரு நல்ல அரசியல் அவர் வந்து செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு அப்படின்னு தோணினா எல்லாம் நல்லா படித்த பட்டதாரிகள் தான் நம்ம கட்சியில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏவாக இருக்கவங்க. கண்டிப்பாக அதெல்லாம் அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. நிறைய இப்போ இன்னும் பேலன்ஸ் அமைச்சர்கள்லாம் அவர் வந்து லிஸ்ட் எடுத்து யாரை எடுக்க போறாருன்றது அதை ஒரு ஃபில்டர் பண்ணி இன்னும் இருக்க பேலன்ஸ் அமைச்சர்களும் அவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் அவங்களை வெளியிட்டு அவங்களுக்கு பதவியேற்பாகவும் வைப்பார். கண்டிப்பாக தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அரசியலை முன்னோக்கி கொண்டு போவார் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்லா இன்னைக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் அது சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டை வந்துட்டு தான் இருக்கும். அந்த இடம் டோட்டலாக வேற. அது அப்போ அங்கே வந்து பண்ணிப்பாங்க. ஸோ ஆக்சுவலி முரண்பாடாக இவங்களோட டேக் எடுக்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேக் எடுத்தாருன்னா தளபதி யாருமே அகைன்ஸ்டாக திரும்பி வந்து எதுக்கு பேச மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இவர் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல சுத்தமான ஒரு அரசியலை தளபதி பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். கூட இருக்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இன்னும் இப்போ 2 நாள் தான் ஆனதுனால இன்னும் போக போக தான் தெரியும். பட் எனக்கு இன்னைக்கே வந்து அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்தது அவர் பண்ணுறதெல்லாம். பட் ஆனால் இதெல்லாம் இதுக்கே சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கோட் போட்டுறாரு அப்படின்னா அந்த ட்ரெஸ் கூட அவரோட இஷ்டம். இதுக்கே சில பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போன மண்டே ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டியூஸ்டே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் வந்து நம்ம ஆளுங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் புலம்பிட்டு இருக்காங்க.
யார் புலம்புறான்னு உங்களுக்கே தெரியும், தோத்த கட்சியோட ஆளுங்க தான். இன்னும் போயிட்டு தோத்துட்டாங்களே இப்படி ஆயிடுச்சு, நடிகர் பின்னாடி போறாங்களே. ஆக்சுவலா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்டா வந்து அண்ணாதுரை, காமராஜர், எடப்பாடியை தவிர, ஈவன் ஓபிஎஸ் கூட வச்சுக்கோங்க சிஎம் வந்திருக்காரு, அவரை தவிர மிச்சு எல்லாருமே சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாலேருந்து வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது சினிமாலேருந்து வந்தவங்களாம் நம்ம ஆல்மோஸ்ட் சினிமாலேருந்து வந்தவங்க தான் லாஸ்ட் ஒரு 60-70 வருஷமா வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. அப்படின்னும் அதெல்லாம் சினிமாலேருந்து வந்தவங்களாம் மட்டமாக சொல்லக்கூடாது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவங்களாம் யாருமே சரியா ஆடல, எவ்வளோ நல்ல ஸ்கீம் கொண்டு வரலையா. அப்படி இருக்கும்போது வந்து இவரே அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு நடிகனாக பார்க்கறது ஸ்டாப் பண்ணணும். அதுலேருந்து இப்போ எல்லாரும் வெளியே வந்துட்டோம், ஒரு சினிமா விட்டு வந்துட்டாரு. இன்னும் அந்த ஒரு மோகம்னா கொஞ்ச நாள் இருக்கும். அவர் ஒரு நடிகர்ன்றது ஒரு இது, அந்த கான்செப்ட் வந்து எல்லா மக்களுக்கும் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட சீஃப் மினிஸ்டர் ஒரு 6 monthsக்குள்ள இன்னும் நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது கொஞ்சம் சில பேர் மறக்க கொஞ்ச நாள் ஆகும். பட் மறப்பாங்கன்னா சில பேர் அந்த மாதிரி நினைக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா சும்மா நடிகர் என்ன பண்ணுவாருன்னா சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும். அவரும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாருன்னா இதுக்கப்புறம் அடுத்து அவர் எத்தனை வருஷம் வேணா அவர் சிஎம்மாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அவர் கொடுப்பார். பட் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆனால் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்னும் அந்த நடிகராகவே தான் பார்க்குறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ஆக்சுவலாக அவரை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஎம் தான் பார்க்குறேன். சந்தோஷமா இருக்கு, நம்ம கண்குள்ளா காட்சியாக இருக்கு. அவர் வந்து பதவியெல்லாம் இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. இன்னும் நம்மளே பர்சனலாக சிஎம் நம்ம பர்சனலாக வின் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம தளபதி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். அவரை பார்த்து ஒரு பெரிய ஹீரோவா, மாஸ் ஹீரோவா, அவர்கிட்ட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நம்மளோட ஒரு ஐடியலாக அவரை வச்சு சுற்றி அவர் இப்போ கடைசியில் அவர் சிஎம் ஆகும்போது திடீர்னு எதிர்பார்க்காத டைமில் அவர் வந்து ஒரு பெரிய வெற்றியில் சிஎம் ஆகும்போது சீக்கிரமாக சிஎம் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் எனக்கு என்னமோ இன்னும் அந்த ட்ரீம்லேருந்து நான் வெளியே வராத மாதிரி தான் இருக்குது. நான் அந்த பதவியேற்பு விழாலாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ட்ரீமில் இருந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம இன்னும் ரியாலிட்டிக்குள்ள இல்லையோ அப்புறம் தான் கிள்ளி பார்த்தா தான் நம்ம ரியாலிட்டி தாண்டா இருக்கும். அந்த அளவுக்கு சிஎம் ஆயிட்டாரா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் அவர் கொண்டு வராரு. அவர் கூட இருக்க எம்எல்ஏஸ்லாம் ரொம்ப நல்ல கண்டிப்பாக சுத்தமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்றது எனக்கு தோணுது. அவர் வந்து மேலே சொல்லிட்டாரு, ஏன் அரசியல் ரொம்ப இங்கே நான் தான் மெயின், நான் தான் சென்ட்ரு, யாரும் பின்னாடி ரைட்லாம் கிடையாது, எல்லாருமே நான் தான் சென்ட்ரு, எல்லாருமே சுத்தமான அரசியலை பண்ணணும், யாரும் ஜெயிச்சுட்டு திமுறில் நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரப்ஷன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே அவங்க மினிஸ்டர்ஸ்க்கு அவங்க எம்எல்ஏஸ்க்கு அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக வாங்கி கொடுக்குறாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சுத்தமான அரசியல் நம்ம பண்ண வந்திருக்கோம், அதை நம்ம பண்ண மாட்டோம். இவங்க ஆட்சியில் கண்டிப்பாக என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கும்ன்றது நான் நம்புறேன். ஒரு நல்ல ஆட்சி அவர் கொடுப்பாரு. அவர் கூட இருக்க எம்எல்ஏஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மினிஸ்டர்ஸும் அதுக்கேற்ற மாதிரியான நல்ல கோஆப்ரேஷன் கொடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆட்சி அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்றது நம்பலாம். இன்னும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸும் ஒரு ரெடி பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிஎம்ஏ அவங்க வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக நிறைய நல்ல நல்ல ஸ்கீம்ஸை தளபதி கொண்டு வருவார். நல்ல சூப்பரான அந்த ஒரு ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்றது நம்பலாம். இது கண்டிப்பாக எல்லாருமே நம்புவாங்க. இன்னும் போக போக அந்த நம்பிக்கை வந்துடும். கொஞ்ச நாள் கொஞ்சம் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். புதுசாக வந்திருக்காரு, என்ன பண்ண போறாரு, இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் இன்னும் கொஞ்சம் அந்த வயசானவங்களாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம கண்டுக்க கூடாது, நம்ம செயல்பாட்டில் காட்டணும். அது கண்டிப்பாக தளபதி காட்டுவார். அவரோட செயல்பாட்டில் ஒரு ரொம்ப நல்ல சுத்தமான ஒரு ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்றது நம்பலாம். இன்னும் ஒரு சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து ஒரு 37 எம்எல்ஏஸ் கிட்ட நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்க, கட்சியிலே பார்ட்மெண்ட் ஆதரவு கொடுத்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்றது ஃப்ளோர் டெஸ்ட்ல. அதுலேயும் சட்டசபையில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் அதுலேயும் அவங்க வந்துட்டாங்கன்னா சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் அதுவும் அவங்க மோஸ்ட்டாக அவங்க வந்துட்டாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கட்சி ஸ்ட்ராங்காகிற மாதிரி இருக்கும். இது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்க. அதெல்லாம் நம்ம செங்கோட்டையன் தலைவர் அவரோட அந்த ஒரு இதில் தான் அவர் கிட்டத்தட்ட 81 வயசாகுது. இன்னும் பார்க்க கொஞ்சம் எங்காக தான் இருக்கார், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கார் கட்சிக்காக. அவர் ஒரு பெரிய லக்கி சாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் அப்போது அந்த கட்சியில் இருந்து எம்ஜிஆர் சிஎம் பெரிய சிஎம் ஆக்கினார். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம தளபதியும் ஆக்கியிருக்காரு. ப்ளஸ் நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நல்ல யங் கேண்டிடேட்ஸ், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீர்த்தனான்னு ஒருத்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக பதவி ஏற்றிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க எக்ஸாக்டாக இன்னும் அவங்க சொல்லலை. அது வந்து வெளியிடுவாங்க அப்படி சீக்கிரம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரசாந்த் கிஷோர் டீம்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கிட்டலாம் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆள் தான் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அது சந்தோஷமான விஷயம் தான். அப்புறம் டாக்டர் பிரபு அவருக்குமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஆஸ்யூஷுவல் மாதவ் அர்ஜுனா, இவர் புசியானதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்துறை கொடுத்துருக்காங்க. மாதவ் அர்ஜுனாவுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக கொடுத்துருக்காங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல விஷயம் தான். அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் தான். எஸ்பெஷலி புசியானதுலாம் ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏவாக இருந்ததுனால பாண்டிச்சேரியில் அவருக்கு இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான். அவர் ரொம்ப பெரிய சீனியர் பொசிஷன். அதுவும் அவருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பர்டிகுலர் தொகுதி எம்எல்ஏவாக வேறு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து தலைவர் கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். ஒரு இன்னும் நல்ல ஸ்கீம்ஸ் கொஞ்சம் நாளாக தான் கொண்டு வருவாங்க. இப்போ அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இன்னும் கவர்மெண்ட் கஜானாவில் எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியலன்னு. முதல்ல அதை எடுத்துட்டு எவ்வளோ இன்னும் கவர்மெண்ட் ஃபண்ட் இருக்குன்றதை நாங்கள் ஒரு வெள்ள அறிக்கையாக நாங்கள் வெளியிடுவோம் மக்களுக்கு அப்படின்றாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சி அது இருக்குன்றது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மோஸ்ட்டாக நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்டில் அவங்களோட நிதி எவ்வளோ இருக்குன்றது கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு அமௌண்ட் ஒரு பிரேக்கப் வந்து மக்களுக்கு வெள்ள அறிக்கையாக வெளியிடுறாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சுத்தமான ஆட்சி நம்மள மாதிரியான ஆட்சியில் தான் இதெல்லாம் வந்து தைரியமாக வெளியிடுவாங்க. இது வரைக்கும் யாரும் வெளியிட்டது இல்லை மோஸ்ட்டாக அவ்வளோ உண்மையாலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அதை உண்மையாக வெளியிட போறாரு. எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய கடன் இருக்குது. பட் இப்போ பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்குது நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றதே அவர் வெளியிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வருவார். கண்டிப்பாக நல்ல திட்டங்கள் இந்த 5 வருஷம் அவரோட ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் எவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெலிசல் குடிச்சும் இன்னும் ஜெலிசல் பாட்டிலாக குடிச்சிட்டு இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. அவங்களால முடியல, அந்த வயிறு எரியறது ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்களால அவ்வளோ ஷாக். இன்னும்
நிறைய பேர் அந்த ஷாக்ல இருந்து மீண்டே யாரும் வரல. அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இப்ப இந்த கோபி சுதாகர் ஒன்று பண்ணியிருந்தாங்க பரிதாபங்கள்ல, அந்த ரங்கராஜ பாண்டே கேரக்டர் வந்து வச்சு கலாச்சிருந்தாங்க கோபி சுதாகர்ல. அதுல வந்து கோபி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. டேய் இதே ரியாக்ஷனை தான்டா எவ்வளோ பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இருக்க மற்ற பார்ட்டி ஆல்ஸ் ஷாக்கிங்கில் கொடுத்த ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ஷாக் ரியாக்ஷன்லேருந்து இன்னும் யாருமே வெளியே வரல. ஈவன் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புல்லரிப்பாக இருக்கு. இன்னும் நான் ட்ரீமில் இருக்கேனா ரியாலிட்டியாக இருக்கேனான்ற மாதிரி தளபதி வந்து அவர் பண்ணுற சம்பவம்லாம் தாறுமாறாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி, நல்ல வாத்தி ரைடாக இருக்கும்னு நம்புறேன். போதைப் பொருள்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் யாரும் பயன்படுத்தவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் அவ்வளோ கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். பெண்கள் சேஃப்டி இது எல்லாமே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்றத நம்பலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு வர விஷயங்கள்லாம் என்னென்ன ஸ்கீம்ஸ், என்னென்ன அடுத்து வர அரசியல் மூவ்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.